அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இ-ஆஃபீஸை பற்றி பார்க்க போகிறோம். இ-ஆஃபீஸ்னால் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் போடும்போது மேனுவலாக போட்டிருந்தோம். இப்போ நம்ம இ-ஆஃபீஸ் மூலிமா நம்ம ஃபைலை போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்சி லெவல் இப்போ பார்த்துடலாம். தபால் வரும். அந்த தபாலை ஸ்கேன் பண்ணும்போது பிடிஎஃப் ஃபார்மெட்டாக ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கணும். அதன் பிறகு கூகுள் குரோமில் இ-ஆஃபீஸ் hod4.tn.gov. டைப் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இ-ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும். இந்த 3 பட்டன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இ-ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். மேலே லெஃப்ட் சைடில் ரிசிப்டை கிளிக் பண்ணி கிரியேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருக்கீங்க பார் பிடிஎஃப் ஃபைல், அந்த ஃபைலை தபாலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா தபால் ஓப்பன் ஆகும். அதன் பிறகு ரைட் சைடில் டைரி டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஜெனரேட் அண்ட் சென்டு கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 வரும். அந்த 2ல் உங்கள் ஆஃபீஸை யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ உங்கள் ஆஃபீஸினுடைய நேம் ஆர் டெசிக்னேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸில் இந்த லெட்டர்ஸ் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இங்கே சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஆஃபீஸிற்கு போய் சென்ட் ஆகிடும். நன்றி, வணக்கம்.